அடுத்தது வந்து நெயில் ரப்பிங் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால கையில் ஃபங்கஸ் வருது, அது வருது, இது வருது. சகோதரரே, ஆக்சுவலாக உடல் நீங்கள் இதெல்லாம் எங்கே பார்த்து பண்ணுறீங்க என்னன்னு தெரியல. நம்ம உடலில் ஒரு நோய் நொடி இருக்குது அப்படின்னா, ஒரு குறைபாடு இருக்குது அப்படின்னா, உடல் அதை வெளிக்காட்டுது அப்படின்னா, அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம வந்து நல்ல தரமான உணவுகளை எடுத்துக்கொண்டு தியானம், யோகா இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கவனம் செலுத்தினாலே நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடலில் உள்ள நோய்கள் தானாகவே குணமாக ஆரம்பிச்சிடும். அதுக்காக வந்து வெளியிலிருந்து நீங்கள் ஸ்பெஷலாக அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்ட்டு நெயில் ரப்பிங் பண்ணுறது, ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிற அளவுக்கெல்லாம் பண்ணுறது அதெல்லாம் வேண்டாம். ஃப்ரீயாக விடுங்க. இப்போ தானாக விரல் நகம் விழுந்து முளைச்சிருச்சு அப்படின்னா அது முளைச்சதை அப்படியே விட்டுருங்க. அது வந்து உண்மையிலேயே ஹேர் க்ரோத் எல்லாம் ஆகுமான்னு கேட்டிருக்கிறீங்க. நிச்சயமாக ஹேர் க்ரோத்துக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வித்து சக்தியை வீணாக்காமல் காப்பாற்றிட்டு இருக்கோம். அப்படி காப்பாற்றும் பொழுது நம்ம உடலில் வந்து எந்த இடத்துலலாம் அந்த வீக்னஸ் இருக்குதோ அந்தந்த இடமெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகிட்டே வரும். ஹேருக்கு தான் ஃபுல்ஃபில் ஆகுன்னு நம்ம டிசைட் பண்ண முடியாது. முதல்ல வந்து அதை விட பெரிய ப்ராப்ளம் உங்கள் கிட்னிலேயோ இல்லை வேறு பாகங்களையோ இருந்துச்சுன்னா அதை தான் சரி பண்ணும். ஆச்சுங்களா? நம்ம வெளியில் தெரிகிற பாகங்களை தான் கவனம் செலுத்துவோம். உடலுக்கு தான் தெரியும் உள்ளுக்குள்ளே எத்தனை மெக்கானிக்கல் வேலை பெண்டிங் இருக்குதுன்ட்டு. அதெல்லாம் சரியாகிற சமயத்தில் அப்படியே ஃப்ளோவில் இதுவும் சரியாயிரும். ஹேர் ஆகட்டும், நகமாகட்டும், இதெல்லாம் வந்து பார்ஷியலாக அதனுடைய ஒரு பாகமாக நிச்சயமாக இம்ப்ரூவ்மெண்ட் வரும். ஆனால் நீங்கள் உடனடியாக இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் தெரியும்னா வாழ்க்கைக்கு தேவையான சில அடிப்படை விஷயங்களையும் நம்ம சேர்த்து ஃபாலோ பண்ணணுங்க. அந்த காலத்துலலாம் நம்ம வந்து உணவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் பெரும்பாலும் வேக வைக்காத உணவு தான் நம்ம சாப்பிட்டு இருந்தோம். இப்போ எல்லாத்தையும் வேக வச்சு சாப்பிட்றோம். குறைஞ்சபட்சம் அதிகாலை உணவாச்சு தேங்காய், பழம் அப்படின்னு இயற்கை உணவுகளை எடுத்துட்டு மதிய நேரம் ஏதோ நீங்கள் சாப்பிடுங்க. அதிகாலையில் ஒரு வேலையாச்சு. 8 மணி நேரம் தூங்கி எழுந்திரிக்கிறோம். காலையில் வேக வைக்காத பழங்களாக சாப்பிடும் பொழுது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி செலிபஸி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் பொழுது, கோல்டு ஷவர் அது இதுன்னு நல்ல பழக்க வழக்கங்களுக்கு மாறும் பொழுது, ஒரு 48 நாட்கள் நம்ம உறுதியாக கண்டென்ஸில் வரும்பொழுது நீங்கள் மாற்றம் அபரிமிதமாக நீங்கள் பார்ப்பீங்க. அதை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கேள்விகளே தோணாது. கேள்விகளுக்காகவே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு நினைக்க வேண்டியது இல்லைங்க. ஏன்னா நீங்கள் இது மனசில் உறுதியாக நினச்சிக்கங்க. நம்மக்கிட்ட இருக்கிற சக்தியை நம்ம வீணாக்கிட்டே இருக்கிறதுனால தான் வெளியிலேருந்து சக்தி கிடைக்கிறதுக்காக தேடிட்டு இருக்கோம். நம்மக்கிட்ட இருக்கிற சக்தி நம்ம வீணாக்காமையே இருக்கும் பொழுது நமக்கு வெளியில் இருக்கிற சக்தியின் தேவை ரொம்ப குறைவாயிரும். ஆகவே மன உறுதியோட வாங்க, வாழ்க வளமுடன். எல்லாமே சரியாகி வருங்க. ஆனால் அதுக்கான காலத்தை நீங்கள் கொடுக்க தயாராக இருக்கணும். அந்த அளவுக்கு மன உறுதியோட நம்முடைய எனர்ஜியை வீணாக்காமல் இருந்துட்டா நமக்கு இப்போ நீங்கள் பேங்க்கில் போய் எதுக்குங்க லோன் வாங்கணும்? நம்மக்கிட்டேயே வந்து காசு இருக்குது அப்படின்னா அதை தான் நான் சொல்கிறேன். உங்ககிட்டயே எனர்ஜி சோர்ஸ் இருக்குது. வீணாக்குனீங்கன்னா தான் மருத்துவமனைக்கு அதுக்கு இதுக்கு அலையணும். நீங்கள் வீணாக்காமல் கண்டென்ஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நோய் நொடிகள் வர்றதே பெரும்பாலும் குறைஞ்சிரும். அப்போது உங்களுக்கு பல்வேறு பலன்கள் இருக்கும். நேரம் நிறைய மிச்சமாகும் இந்த சுயன்பம் அதில் இதில். அதுக்கப்புறம் நோய் நொடிகள் வர்றது குறைவாகும். இருக்கிற நோய்கள்லாம் சீக்கிரம் குணமாகும். இந்த அளவுக்கு பெனிஃபிட்டோட எதுதான் இருக்குது இந்த உலகத்தில் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வித்து சக்தி காப்பாற்றுறத தவிர வேறு எதுலேயும் எத்தனை பெனிஃபிட்டும் இருக்கிறத நான் கேள்விப்பட்டது இல்லைங்க. வாழ்க வளமுடன்.